வந்து முறைகேடு நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ நடந்த விஷயம் எல்லாம் நமக்கு தெரியும். அதை பற்றி நம்ம ரொம்ப டீப்பாக வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. இந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு இப்போ லேட்டஸ்டாக நடந்ததுனால எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அவங்க விசாரணை நடத்தினாங்க. விசாரணையினுடைய வெளியில் வந்து நிறைய தகவல்கள் வந்து வந்துக்கிட்டே இருந்தது. ஸோ நான் வந்து ஒரே ஒரு விஷயம் நான் கேட்குறேன், ஒரு ஆரோக்கியமாக கேட்குறேன். இப்போ வந்து அரசாங்கத்தின் மீது தவறு இல்லை என்று சொன்னால் எதற்காக வந்து இவ்வளவு ஒரு தடைகளை நோக்கி நீங்கள் ஒரு தடை உத்தரவை நோக்கி நீங்கள் செல்கிறீர்கள்? ஒரு விசாரணை நடத்துகிறது என்று சொன்னால் நீங்கள் விசாரணை நடத்துவதற்கு அனுமதிக்கலாம் இல்லையா? ஜென்ரலாகவே அவங்க வந்து விசாரணை நடத்தணும் என்ற நோக்கில் வந்தார்கள் என்றால் விசாரணை நடத்துவதற்கு தாராளமாக நீங்கள் அனுமதிக்கலாம். உங்களுடைய அதிகாரிகள் தவறு செய்யாமல் இருந்திருந்தால். முதல்ல விசாரணை நடத்தும் பொழுது இங்க ஹைகோர்ட்ல ஒரு ஸ்டே பெட்டிஷன் கேட்குறீங்க. ஸோ அந்த ஸ்டே வந்து அதுக்கு வந்து ஸ்டே கொடுக்க முடியாதுன்னு சொல்லி ஹைகோர்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து கிடைக்குது. சரிங்களா? திரும்ப இதை எடுத்துட்டு போயிட்டு சுப்ரீம் கோர்ட்ல போய் ஒரு ஸ்டே. இப்போ சப்போஸ் தவறு நடக்கலை அப்படின்னு சொன்னா, தப்பு நடக்கலைன்னு சொன்னா நீங்க எதுக்காக வந்து ஒரு ஸ்டேக்காக நீங்க போகணும்? அவங்க விசாரிச்சுட்டு போட்டுமே, அவங்க விசாரிச்சுட்டு என்ன ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போனா மக்கள் வந்து கண்டிப்பாக திருப்தி அடைவாங்க. மக்கள் தான் உண்மையான ஒரு எஜமானர்கள், அதுதான் உண்மை. சரிங்களா? நான் வந்து ஓட்டு, அரசியல், பாலிடிக்ஸ் அதுக்குள்ள நான் வந்து போக விரும்பவில்லை. உண்மையான ஒரு விஷயம், அந்த ஒரு ஒரு ரெப்ரசன்டேஷன், உண்மையான ஒரு உங்களுக்கு வந்து எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு முகத்தை காண்பிக்கக்கூடிய விஷயம் வந்து மக்கள் தான். என்ன, உயர்நீதிமன்றத்தில் நீங்கள் தடை வாங்கியிருக்கிறீர்கள், உண்மையில் தவறு நடக்கவில்லை என்றால் அது மிக்க சந்தோஷம், நிச்சயமாக. புரியுதுங்களா? ஏன்னா வந்து தவறு நடக்காம